ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உணவு முறைகளுமே மாறுபடும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மேலே நாட்டு மக்களோட உணவு முறைகளை நாங்கள் பழகிக்கொள்றதுலையும் எங்களோட உணவு முறைகளை அவங்க பழகிக்கொள்றதுலும் தப்பில்லையே. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி சீ ஃபுட் பாஸ்தா. இதில் நாங்கள் அதிகமாக க்ரீமும் சீஸும் ஆட் பண்ணுறதால இது ரொம்பவே க்ரீமியாகவும் சீஸியாகவும் இருக்கும். குழந்தை பிள்ளைகள் ரொம்ப விரும்பியே இதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும். மெயினாக இதுக்கு நாங்கள் சீ ஃபுட் ஆட் பண்ணுறதால ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே மிக்ஸ் பண்ணப்பட்ட சீ ஃபுட் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக மிக்ஸ் பண்ணப்பட்ட வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, டபுள் க்ரீம் முக்கியமாக இதுக்கு வேணும். அது கூடவே சீஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த பாஸ்தா அவிரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே பாஸ்தாவை சேர்த்துக்கொள்ளுங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கூடவே தேவைக்கேற்ற அளவு எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த உப்பும் எண்ணெயும் சேர்த்து அவிய விடும்போது தான் பாஸ்தான டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாஸ்தா நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறம் அதை வடித்து தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் செப்ரேட்டாக ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அதில் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உள்ளியை போட்டு நல்லாவே வதக்கிக்கொள்ளுங்க. இப்போது நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கொள்ளுங்க. வெங்காயம் வதங்குற அதே நேரத்திலேயே பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தின் கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. நல்ல பொன்னிறமாக வந்து கொண்டிருக்குது. இந்த டைமில் மிக்ஸ் சீ ஃபுட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த சீ ஃபுட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி வருது. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸையும் இந்த சீ ஃபுட்டோட போட்டு நல்லாவே வதக்கிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இன்னும் ஒரு சட்டி வச்சுக்கொள்ளுங்க. சட்டி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் டபுள் க்ரீமை விட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, மிளகாயும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சீஸ் வச்சுருப்பீங்க தானே, அதில் ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த க்ரீமுக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த க்ரீமும் சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது கூடவே நாங்கள் வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே சீ ஃபுட்டும் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸும் நல்லாவே வதக்கி வச்சுருக்கிறோம். அப்படி வதக்கி வச்சுருந்த அந்த சீ ஃபுட்டையும் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸையும் இந்த டைமில் பாஸ்தாவோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். அப்போதான் நாங்கள் போட்ட அந்த சீஸும் க்ரீமும் எல்லாத்தோடையுமே நல்லா சேரும்.
பாருங்கள், இது எல்லாமே ஒன்றோடொன்று நல்லா சேர்ந்துடுச்சு. இதில் நான் முக்கியமாக சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்களா, அது போடுற அளவை நல்லாவே குறைச்சிக்கொள்ளுங்க. இது நான் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணின பிறகு நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம உடம்புக்கு சத்துக்கானு சொல்லி ஏதேதோ மருந்து வகைகளை தேடி அலைகிற இந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த கீரைன்ற அருமை யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லலாம். அதனால் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்கள் உணவில் கீரையை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிதமாக இருக்கிற சீஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைமில் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகிருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீமியான சீஸியான சீ ஃபுட் ஃபெஸ்டா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால அவங்களுக்காக ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் அந்த வார்த்தை தாங்க, முயற்சிக்குரிய பலன் உங்களுடைய அன்பான ஆதரவும் அழகான வார்த்தையும் தாங்க. அழகான வீடியோவில் அன்போடு சந்திப்போம். பபாய்.